உலகலாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 31 16/9/2024 திங்கட்கிழமை சோமவாரம் சதுர்தசி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி. ஆவணி சதுர்தசி என்று சொன்னவுடனேயே ஆன்மீக அன்பர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு இன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் என்று நன்றாக தெரியும். ஆகையினால் இன்றைய தினம் திருவாலங்காட்டில் அருள்பாலித்து வரக்கூடிய ஊர்த்துவ தாண்டவம் ஆடிய அந்த நடராஜ பெருமானை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த நடராஜர் திருமஞ்சனம் என்பதை பற்றி நாம் ஒரு சிறிய சிந்தனை செய்வோம். எப்படி என்று சொன்னால், நடராஜ பெருமான் சிவபெருமான் என்று சொல்கின்ற நேரத்தில் சிவபெருமான் அபிஷேக பிரியர். சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு 6 கால பூஜை நடைபெறுகின்றது அல்லவா? அந்த 6 காலங்களிலும் தினசரி அபிஷேகம் நடைபெறும். ஆகையினாலே தான் சிவபெருமானை நாம் அபிஷேக பிரியர் என்று சொல்கின்றோம். பெருமாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவர் அலங்கார பிரியர். ஆனால் சிவபெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவர் அக்னி வடிவம், நெருப்பின் வடிவம். ஆகையினால் அக்னி சொரூபனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 6 கால பூஜையில் தினசரி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனிக்கு மேலாக ஒரு கலயம் ஒன்றை வைத்து அதன் மீது தீர்த்தத்தை விட்டு அப்படி தாரா அபிஷேகம் என்று தாரை தாரையாக சொட்டு சொட்டாக அந்த தீர்த்தமானது சிவனுடைய திருமேனியில் விழுகின்ற வகையில் சிவாலயங்களில் வைத்திருப்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த உஷ்ணத்தை, அந்த சூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 6 அபிஷேகம் காணக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானே நடராஜ பெருமானாக இருக்கின்ற நேரத்தில் அந்த நடராஜருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வருடத்தில் 6 நாள் தான் அபிஷேகம். அப்படி 6 நாள் தான் அபிஷேகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கணக்கு இருக்கும் அல்லவா? அது என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாதம் இருக்கின்றது அல்லவா? அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை, அதாவது ஆருத்ரா நட்சத்திரம், அந்த ஆருத்ரா அபிஷேகம் என்று அந்த திருவாதிரை திருநாளில் மார்கழி மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெறும். அதற்கடுத்ததாக மாசி மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு சதுர்தசி திதியில் அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெறும். மாசிக்கு அடுத்ததாக சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அப்படி அபிஷேகமானது நடைபெறும். சித்திரைக்கு அடுத்ததாக ஆனி மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்று அந்த ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். அதற்கடுத்ததாக ஆவணி மாதத்தில் சதுர்தசியும், புரட்டாசி மாதத்தில் சதுர்தசியிலும் அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இதற்கெல்லாம் கணக்கானது இருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் திருவாலங்காடு ஈசனை தரிசிப்போம். பாருங்கள். இன்றைய தினம் ஆவணி சதுர்தசி, நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்திற்கு உரிய நாள். ஆகையினால் நாம் திருவாலங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்று சொல்கின்ற நேரத்தில் வருடத்திற்கு 6 அபிஷேகம் என்று பார்த்தோம். அதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த 6 அபிஷேகமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 நட்சத்திரத்தில் நடைபெறுகின்றது. 3 அபிஷேகங்கள் திதியில் நடைபெறுகின்றன. அப்படி 3 நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் 1. அதற்கடுத்ததாக சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் 2. அதற்கடுத்ததாக ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஆனி உத்திரம் நடைபெறக்கூடிய அபிஷேகம் என்று 3 நட்சத்திர கணக்கில் வரக்கூடிய அபிஷேகம். அதற்கடுத்ததாக திதி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி அபிஷேகமானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக ஆவணி மாதத்தில் சதுர்தசி திதியில்
அபிஷேகமானது நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்றது. அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் சதுர்தசி திதியில் இறைவனுக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது. இப்படி 6 அபிஷேகம், அதாவது 3 திதியிலும் 3 நட்சத்திரத்திலும் நடைபெறுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்ப்போம். இப்ப சாதாரணமாக ஒரு சிவாலயம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காலையில் உஷத்காலம் என்று, அதாவது விஸ்வரூப தரிசனம் என்று, அந்த விஸ்வரூப நேரத்தில் ஒரு அபிஷேகம் நடத்தி பூஜைகள் செய்வார்கள். அதற்கடுத்ததாக அந்த சிவபெருமானுக்கு 2வதாக காலசந்தி என்று, அதாவது காலையில் ஒரு 8லிருந்து 9 மணிக்குள்ள அப்படி பூஜையானது நடைபெறும். அந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் செய்து பூஜையானது நடைபெறும். அதற்கடுத்ததாக 12 மணி சுமாருக்கு உச்சிக்காலம் என்று, அப்படி உச்சிக்கால நேரத்தில் அபிஷேகம் பூஜை நடைபெறும். எல்லாவற்றிற்கு மேலாக சாயரட்சை பூஜை என்று சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 5:30-6 மணி சுமாருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் நடத்துவார்கள். அதற்கடுத்ததாக 7:30-8 மணி சுமாருக்கு 2ஆம் காலம் என்று ஒரு அபிஷேகம், ஒரு பூஜை நடத்துவார்கள். அதற்கடுத்ததாக இரவு 9-9:30 மணி சுமாருக்கு அர்த்தஜாமம் என்று ஒரு அபிஷேகம் பூஜையானது நடைபெறும். இப்படி ஒரு நாள் ஒன்றிற்கு 6 கால அபிஷேகம், 6 கால பூஜை நடைபெறுகின்றது அல்லவா? அதை போலத்தான் நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு 6 அபிஷேகம் என்று 6 பூஜைகள் என்று வைத்திருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ப நமக்கு ஒரு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பகல், ஒரு இரவு அல்லவா? அதை போல தேவர்களுக்கு எப்படி என்று சொன்னால் ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள். ஆகையினால் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் கணக்கில், அதாவது நம்முடைய ஒரு வருடத்திற்கு 6 அபிஷேகம் என்று, அந்த தேவர்கள் கணக்கில் 6 அபிஷேகம் என்று நடராஜ பெருமானுக்கு வைத்திருக்கின்றார்கள். இது எப்படி என்று சொன்னால், சிவாலயத்தில் தினசரி நடைபெறக்கூடிய பூஜைக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருப்பதுதான் சிறப்பு. எப்படி என்று சொன்னால், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்படி அதிகாலை நேரத்தில் அபிஷேகமானது நடைபெறுவது எப்படி என்று சொன்னால், நாம் ஆலயத்தில், சிவாலயத்தில் அதிகாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசனம், அதாவது உஷத்காலம் என்று அப்படி கொண்டாடுகின்றார்கள் அல்லவா? அந்த பூஜையை குறிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது மார்கழியில் நடைபெறக்கூடிய நடராஜர் அபிஷேகம். அதற்கடுத்ததாக மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய சதுர்தசி, அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள், அந்த திதியில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் இருக்கின்றது. அது காலசந்தி பூஜையை போல அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகமானது உச்சிக்கால பூஜையை போல, மதிய நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜையை போல. பிறகு மற்ற பூஜைகள் எப்படி அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் திருவாலங்காடு நடராஜ பெருமானை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். நாம் இன்றைய தினம் ஆவணி சதுர்தசியை முன்னிட்டு திருவாலங்காடு நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நடராஜர் திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம் என்று வருடத்திற்கு 6 முறை என்று சென்ற பகுதிகளை நாம் சிந்திக்கின்ற நேரத்தில், மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவாதிரை அபிஷேகமானது சிவாலயத்தில் நடைபெறக்கூடிய உஷத்கால பூஜையை போன்றது. அதற்கடுத்ததாக மாசி சதுர்தசியில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் என்பது காலசந்தி பூஜையை போன்றது. சித்திரை திருவோணத்தில் நடைபெறக்கூடிய நடராஜர் அபிஷேகம் என்பது உச்சிக்கால பூஜையை போன்றது என்று அப்படி சிந்தித்தோம். அதற்கடுத்ததாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நடராஜர் அபிஷேகமானது சாயரட்சை பூஜையை போன்றது. அப்படி சாயரட்ச பூஜை முடிஞ்சிடுச்சுனாக்க 2ஆம் காலம் இது. அது இன்றைக்குத்தான். ஆவணி சதுர்தசியில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஒரு சிவாலயத்தில் மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய 2ஆம் காலத்தை போன்றது. அதற்கடுத்ததாக புரட்டாசி
அந்த சதுர்தசியில் நடைபெறக்கூடிய அந்த நடராஜர் அபிஷேகம் என்பது அர்த்தஜாம பூஜையை போன்றது. எனவே ஒரு நாளைக்கு சிவாலயத்தில் 6 கால பூஜை 6 அபிஷேகம் நடைபெறுவதைப் போலத்தான் தேவர்களுடைய கணக்கின் அடிப்படையில் நம்முடைய ஒரு ஆண்டு என்பது அவர்களுக்கு ஒரு நாள் என்ற காரணத்தினாலே நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் என்று வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சதுர்தசியாக இருக்கக்கூடிய என்று நாம் நடராஜ பெருமானுடைய அற்புதமான அபிஷேகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கலையில் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கலைகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி அந்த நடராஜ பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த துறையை சார்ந்து இருக்கின்றார்களோ அந்த துறையில் பிரகாசிப்பார்கள் என்பது ஒரு கண்கூடான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அற்புத தெய்வம் தான் கலைகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமான் திருவாலங்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில், அதாவது திருவாலங்காட்டிற்கு ரத்தன சபை என்று பெயர். சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் கூத்தாடுகின்றான். அந்த தில்லையில் கூத்தாடுகின்ற அம்பலவாணன் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சபைக்கு கனக சபை என்று பெயர். மதுரையில் நடராஜ பெருமான் நர்த்தன மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சபைக்கு வெள்ளி சபை ரஜத சபை என்று பெயர். அதற்கடுத்ததாக தாமிர சபை எது என்று நமக்கு நன்றாக தெரியும், திருநெல்வேலி. அதற்கடுத்ததாக சித்திர சபை எது என்று சொன்னால் திருக்குற்றாலம். இன்றைக்கு நாம் தரிசித்த திருவாலங்காடு ரத்தன சபை. இந்த இறைவனை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் எல்லா நாளும் இன்பம் ஏற்படும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நாளும் எல்லா வகையான இன்பமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.